அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். கணவனாக இருந்தால் மனைவியுடைய உடல்நிலையும், மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலையும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு கூடவே கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. குடும்பத்தில் தேவையற்ற சுணக்கங்கள் காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது நன்மை தரும். வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள்ளாக அடுத்த ஒரு வருடத்திற்கு சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவோ அல்லது ஒரு எலுமிச்சப்பழ ஜூஸோ சாரோ வாங்கி கொடுப்பது சுபவிரய பிராப்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனம். காது மூக்கு தொண்டை சைனஸ் ஒத்த தலைவலி என்று டெவலப் ஆகாமல் பார்த்து கொள்வது மிக மிக முக்கியம். பெண்களாக இருந்தால் யுட்ரஸ் குறைபாடுகளில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். கண்டிப்பாக சிவனுடைய வழிபாடு, சிவமந்திரங்களை கேட்பது, கோளர் பதிகத்தை சொல்வது, சிவன் கோயிலில் வில்வத்தை கொடுப்பது, நல்லெண்ணெயை கொடுப்பது, பசுநெய்யை கொடுப்பது, குடும்பத்தில் காணப்பட்டிருந்த சுணக்கமான சூழ்நிலை 1/6/2025க்குள்ளாக முடிவுக்கு கொண்டு வருவதும் அது அதிகப்படியாக பிரச்சனையை உருவாக்கி கொள்ளாமல் இருப்பதும் மிக மிக முக்கியம். விநாயகரை கும்பிடாமல் வாகனங்களில் ஏறாதீர்கள். வாகனங்களில்தான் தேவையில்லாத குழப்பமோ தேவையில்லாத சங்கடங்களோ ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும். வாகனங்களில் அதிக வித்தை காட்டக்கூடிய மகர ராசிக்காரர்கள் பெரும் பாதிப்புகளுக்கும் பெரும் சங்கடத்திற்கும் ஆட்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்பட்டுவிடும். சிவாய நமக சிவாய நமக சிவாய நமக என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். இந்த வாரம் உங்களுக்கு சிவனுடைய பரிபூர்ண அனுகூலம் பெரிய அளவு சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தையும் பெரிய அளவு நிம்மதியும் பெற்றுத்தரும்.